போட்டோ கட் பண்ற மாதிரி. ஏன் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் இந்த கோவம்? 30 ஆண்டா இந்த ஆண்டு இந்த வருஷம் இந்த ஊர் அப்படிதான். ஊருக்கு நல்ல செய்த ஆட்சி தான் கோவப்படுறீங்க. ஏன் நீங்க ஓட்டு போட்டு 5 ஆண்டு காலம் யாரையுமே ஏன் கேள்வி கேட்கல? ஏன் நீங்க யாரு மேலயும் கோவப்படலன்னு கேக்குறேன். என்னன்னா இதுக்கு என்ன ஒரு கோரிக்கை, இது இந்த ஏரியா பார்த்து நீங்க கோரிக்கை வைக்கல, அத சுத்தம் பண்றதுக்கான நடவடிக்கையை நாங்க எடுக்கிறோம். நீங்க 5 ஆண்டு காலம் ஏன் உங்களுக்கு இந்த கோபம் வரல? ஏன் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் இந்த கோபம் வரல? ஓட்டு போட்டு 5 வருஷம் ஆகுது. உங்க ஊர் நிலைமை நாங்க பாத்துட்டு நொந்து போறோம், நீங்க கடந்து போறீங்க. வந்து பாக்குற நாங்க நொந்து போறோம். நாங்க இதை சரி பண்ணணும்னு வர பிள்ளைகளை நீங்க கோபமும் வெறுப்பும் காட்டுறீங்க. சரி பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க சொல்லி நாங்க வரல, நாங்களே பார்த்து இதை சரி பண்ணணும்னு காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவு கோபம் ரொம்ப நியாயமானது, வரவேற்கிறா. ஆனா நீங்க 5 ஆண்டு காலம் ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு எங்களுக்கு புரியல. 30 ஆண்டா இந்த ஆண்டு இந்த வருஷம் இந்த ஊர் அப்படிதான் இருக்கு. அப்போ உங்களை கோபம் ரொம்ப நியாயமானது. அத நீங்க இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? தப்பான இடத்துல காட்டுறீங்க, எங்கள்கிட்ட காட்டுறது இல்ல பரவாயில்ல, கூலிங் வாட்டர் குடிக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களை அலைய விட்டதுக்கு மன்னிச்சிருங்க. இல்ல நாங்க வந்து இருக்கோம், இல்ல அது சரியாகட்டும். கூலிங் குறைஞ்சோடனே நம்ம குடிச்சோம். அப்ப நாங்க வந்திருக்கோம், நீங்க எங்களுக்கு எங்களுக்கு நல்லது செய்யறவங்க தான் ஆதரவு. அதுக்குதான்ப்பா நான் சொல்றேன். நீங்க உங்க புரியுதுங்களா? ஐயா நீங்க வேகப்படுறதுல நியாயம் இருக்கு. அதனாலதான் நாங்க அமைதியா கேக்குறோம். நீங்க தவறான வார்த்தைகளை பேசினாலும் நான் உங்க பிள்ளை வயசு எனக்கு, ஆனால் நீங்க தவறான வார்த்தையை பயன்படுத்தினாலும் ஏன் அமைதியா நாங்க கேக்குறோம் அப்படின்னா உங்க கோபம் நியாயமானது. வயசு உங்களை பார்த்து வளர்ற பிள்ளை. நாங்க வந்து என்ன நீங்க சொல்லி கொடுக்கணும், தம்பி இது மாதிரி இருக்கு, இத்தனை ஆச்சுமா நீங்க தகவல் நீங்க சொல்லணும். தகவல் கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைய நாங்க சரி பண்றதுக்கு தானே நாங்க வரோம். நீங்க சொல்லி நாங்க காணொலி எடுக்கல. இது பார்க்கும்போது வேதனையா இருக்கு. எதுவுமே சரியில்லை. ஆளுங்கட்சியில கூட்டணி வச்சுட்டு மத்த கட்சி நின்னுக்கிட்டு அவங்க இப்ப சொல்றீங்கல்ல, சரியான வார்த்தை. இது வரைக்கும் ஆளுங்கட்சி நிக்கல, நாங்க வந்து யாரு கூட கூட்டணியே வைக்கல. உங்க பிள்ளைங்க உங்களை நம்பி தைரியமா வந்து களத்துல தனியா நிக்கிறோம். அதுக்காக நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்ப நான் வந்து எனக்கு நீங்க வந்து நான் வந்துட்டு இப்ப திரும்ப உங்களை பார்க்க வரேன்னு வச்சுங்க, போன தடவை வந்த இதே இடத்துல நின்று வீடியோ எடுத்த என்னத்த கீச்சுட்டு இப்ப வந்து திரும்ப வீடியோ எடுக்கிறேன் நீங்க கேளுங்க, அப்பதான் அது சரியா இருக்கும். வாங்கிக்கிறோம், அது சரியானது. ஆனா நாங்க இது வரையும் அதிகாரத்துக்கும் இல்ல ஆட்சிக்கும் இல்ல, நாங்களும் வந்து போராடிட்டு தான் இருக்கோம். காசு கொடுக்கல ஓட்டுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஏன்னா இந்த பிள்ளைங்களை நீங்க வந்து பரிதாபமா தான் பாக்கணுமே தவிர வேகமா பார்க்க கூடாது. இல்ல எங்கள்கிட்டயுமே தான் ஐயா, நாங்களுமே வந்து பாருங்க. இல்ல இன்னைக்கு வேட்பாளர் நடந்தது இங்க இதுக்கு இது வரலையும் அது வரலையும் போயிட்டு இருக்காங்க. இந்த வெய்ய நேரத்துல கேட்க வேண்டிய அவங்களுக்கு அவசியம் என்ன வேண்டி கிடக்குன்னா வருமானம் வருமா? அவங்க ஒரு இன்ஜினியர், இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனாலும் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதை போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னு நம்ம தான் யோசிக்கணும். நாங்க வந்து இனோவா கார்ல வரல, 2 வீலர்ல வந்திருக்காங்க. அரசியல் ஆதாயம் பாக்குற வேலை எங்களோட இது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதே இங்க பிரச்சனைப்பா. இப்போ அந்த தைப்பூச தண்ணிக்கு 1 லட்சம் பக்தர்கள் கூடுவாங்க செம்ப ஐயனார் கோயில்ல, சரிங்களா? இது வரைக்கும் அங்க வர பொம்பளை பிள்ளைகளுக்கு துணி மாத்தவோ இல்ல, அதான் இல்ல அது அவரு சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு பொம்பளை பிள்ளைங்க வருதுங்க கோயில்ல, இப்ப விசேஷம் குளிக்கிறாங்க, பொது கழிப்பிடம் கிடையாது, பொது கழிவறை கிடையாது, உடை மாத்திரத்துக்கு குளியலறை எதுவுமே கிடையாது. அப்ப இதெல்லாமே மிகப்பெரிய சிக்கல்கள் தானே. இது ஃபுல்லாவே கொல்லப்பட்டதா, தெருவே கொல்லர்கள் தான் இருக்கிறாங்கன்றாங்க. மேம்படுத்தப்பட்ட அது அவங்களுடைய தலைமுறை அவங்க செஞ்ச தொழில் அது. அப்ப அவங்களுக்கான வசதி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? இயந்திரம் அவங்களே முடியல, அவங்களால எடுத்து அடிக்க முடியலன்றாங்க. அப்ப அது நியாயமானது தானே, நாங்க கேக்குறோம். அப்ப அந்த நம்மளோட பூர்வீக தொழில்களை, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இப்படி கிடக்குது, இது ஆடு மாடு தண்ணி குடிக்கிற இடம், இது பொதுமக்கள் பயன்பாட்டுல இருக்கிற இந்த மாதிரி நம்மளோட அடிப்படை வசதிகளை விட்டு எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியேறிட்டோம்னா வெறும் இலவசத்தை மட்டும் காமிச்சு 1000 2000 கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்தா அது இந்த மாசத்துக்கு சரி, அடுத்த மாசத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்குல்ல இந்த மாதிரி. அதாவது எங்க ஊரை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருந்தது. அப்பதான் எல்லாம் மாறுது. மக்கள் நீங்களும் மாறணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆர்வமா பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் வர பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி பாப்போம். நிச்சயம்ப்பா. நன்றி.